என்ன சத்தம்? ஒண்ணுமில்ல, என் புடவை இன்னும் ஈரம் ஓனர்லன்னு அவ பழைய புடவை ஒண்ணு எடுத்து கட்டிட்ட. இதுக்குத்தான் இப்படி விடறா. விழறதுக்கு நான் என்ன நாயா வேங்கையா? ஹரே ராம் ஹரே ராம். இந்த சின்ன விஷயத்துக்காமா சண்டை? ஆமா, சின்ன விஷயம். மணல் தான் நாளைக்கு மலையாகிறது. இன்னைக்கு பழைய புடவை, நாளைக்கு பட்டு புடவை, நாளைக்கு ஜரிகை புடவை, அதுக்கப்புறம் என் நகை, வீடு, வாசல், தோட்டம், துறவு எல்லாம் பிடிங்கிட்டு என்னை வெளியில துரைச்சு விடுவேன். அது வரையிலும் நான் சும்மா இருக்கணும். ஏன் அப்படித்தானே? ஏம்மா லக்ஷ்மி, ஏன் இப்படி அச்சடாட்டமா பேசுற? நாங்க என்னமோ வயசானவா, இன்னைக்கோ நாளைக்கோ போறவா. கொடுத்தனமெல்லாம் உன் பொறுப்பு தானேம்மா. சொத்து பூராவும் ஹரிக்கு கொடுத்தாச்சு. நாங்க இருக்கிறது உனக்கு இஷ்டம் இல்லைன்னா இதோ இப்பவே போயிடுறோம்மா. அம்மா லக்ஷ்மி, உனக்கோ ஹரிக்கோ எங்களால ஒரு க்ஷணம் கூட கஷ்டம் கூடாது. அப்படி கஷ்டம் கொடுக்கறத காட்டலாம் நாங்களே அதை சகிச்சுக்கிறோம்மா. அட தெய்வமே, ஒரு பேச்சுக்கு 9 பேச்சா? ஒரு குத்தமும் செய்யல, இப்படி என்ன தூத்த ஆரம்பிச்சு விட்டீங்களே. என்ன கேட்டிருந்தா புது புடவையா கொடுத்துருப்பேன்னு தானே சொன்னேன். வயசாச்சு, காது கழிக்கல. இது என் தப்பா? ஈஸ்வரா, இந்த வீட்டுல பாரதமா படுறேன். ஆமா, இப்படியே தினம் போர் நடத்துறதை விட காசி ராமேஸ்வரம் போய் கட்டையை போடுறதே மேல்தான். ஆனா இந்த தள்ளாத வயசுல யாத்திரைன்னா முடிகிற காரியமா? எது எப்படி இருந்தாலும் நம்ம பையன் பிண்ட பிரதானம் போட்டால் ஒழிய நமக்கு மோட்சமே சித்திக்காது. அதனால நாம் கண்ணை மூடுற வரைக்கும் எல்லாத்தையும் சகிச்சுட்டு போக வேண்டியதுதான். இந்த தடிப்பயல்களுக்காப்பா அபச்சாரம் அபச்சாரம். அபச்சாரமா? அன்ன சம்ஹாரம்னு சொல்லுங்க. ஒவ்வொருத்தனும் பகாசுரன் மாதிரி எல்லாம் இருக்கிறான். ஏப்பா, உங்களுக்கெல்லாம் என்ன கேடு? இந்த குண்டோதரங்களுக்கெல்லாம் பிச்சை போட்டுக்கொண்டே இருந்தா நம் குடி மூழ்கி போய் நாமும் இதுகளோட துந்தனா போட்டுக்கொண்டு பிச்சைக்கு புறப்பட்டு விட வேண்டியதான். உங்களுக்கு என்ன, உலகத்தை திறந்தவா, நாளைக்கு கையை விரிச்சிட்டு படுத்துடுவீர்கள். ஆனா நானும் லட்சுமியும் இங்கிருந்து காலத்தை கழிக்கணும். டேய், மரியாதையா நீங்களா நடக்கிறீங்களா இல்ல நான் உங்களை நடக்க வைக்கட்டுமா? அப்பா, உனக்கேனப்பா அவ்வளவு சிரமம்? கடவுள் உன்னை காப்பாற்றுவாராக. ஆஹா, அவ்வளவு நல்லவாடா நீங்க. போங்க, போய் வாங்க. சுவாமிகளே, சுவாமிகளே, என்னண்ட உங்களுக்கு கொடுக்க ஒண்ணும் இல்லை. ஆனாலும் 2 கைகளையும் இந்த சிரசையும் இதோ தங்களுக்கு அர்ப்பணம் செய்கிறேன். ஹரே ராம் ஹரே ராம். கேவலம் இந்த பண்டாரங்களையா நமஸ்கரிப்பது? பகவான் அருள் புரிவாராக. சுவாமிகளே, என் பிள்ளையும் அப்படியே ஆசீர்வதிங்க. ஆடாடாடாடா, இவர்களெல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டியதான். உடனே சொர்க்கத்திலிருந்து புஷ்ப விமானம் வரப்போறாப்புலதான். அப்படித்தானே? ஓங்கடானா சரி, கோயிலுக்கு போயிட்டு வரலாம் வா. யார் இந்த தாடகை? உன் காதலன் ராமன் சம்சாரம். லட்சுமி, லட்சுமி, சம்சாரி என்ன நின்றுதே? லட்சுமி, 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 லட்சுமி. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கதான். இங்கே என்னை எதற்காக அழைத்து வந்தீர்கள்? நான் கடைக்கு பேசு. அம்மா லட்சுமி, தப்பி விட்டா என்று கனவு காணாதே. என் பேர் ரம்பை, ஞாபகம் இருக்கட்டும். ஓஹோ, உன் பேர் ரம்பையா? பேருக்கு முகத்துக்கு சம்பந்தமே இல்லையே.
இது ஒரு அதிர்ஷ்டம் தான். கேட்டுவாடிமா ரம்பாதேவி. நீ அந்த கோஷ்டியில சேர்ந்தவன் தானே? ஆயே கொடுத்த பிரசாதம் போறோம், நானே மரியாதையா போடுறேன். உண்மையை சொன்னா உததான் மிச்சம். என்ன நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கிறதா? ஆமாங்க. சரிங்க, இந்த வேலையெல்லாம் ஒரு மாதிரி சுத்தம் முடிச்சிடணுங்க. ஏப்ப? ஆமாப்ப. என்னப்ப? சரிங்க. என்ன மாதேதாசா? அம்மா லட்சுமி, இவளாவது தான் நீ உயிரோடு தப்பிச்ச. இவ பெரியவா, இவ காலை விழுந்து நமஸ்காரம் பண்ணம்மா. தீர்க்க சுமங்கலி பவா. அஷ்டபுத்திர பஞ்சகன்யா சௌபாகியவதி பவ. ஜாகிரதை. இல்லைங்க, இனிமேல் ஒண்ணுமே செய்யலைங்க. ஒண்ணு செய்ய மாட்டேங்க. சரி போங்க. ஓஹோ மாதவிதாசா, நீ கூட இந்த கோயில்ல சேர்ந்திருக்கியா? ஐயோ, எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் ஒண்ணும் செய்யல. டேய் சொக்கா, ஏப்ப இந்த தடி பாப்பா நம்ம வேலையெல்லாம் ஒரு மாதிரி கெடுத்துட்டான் போல இருக்க. ஆமாப்ப. அண்ணே, நம்ம எஜமானி சொன்னாங்க. ஆமா, இவனை ஒன்றும் செய்யல, இவனை விட்டுடுங்க. சொக்கா, இந்த தடியனை ஒரு மாதிரி நான் கவனிச்சுக்கிறேன். ஐயா, ஒரு சமாச்சாரங்க. என்ன? என்னமோ சொல்றதையும் சொல்லி 2-3 அடியும் அடிச்சிட்டீங்க. பரவாயில்லை, பொண்ணை கொடுத்துருங்க, நாங்கள் போயிடுறோம். பொண்ணா? என்ன பொண்ணு? என்னவா ஏப்பேன், எப்படி ஆளு ஒரு மாதிரி. தலை நிறைச்சாலும் கொஞ்சம் தைரியசாலி தான் போல் இருக்கு. என்ன சுவாமிங்களே, பொண்ணை கொடுக்குறீங்களா அல்லது உங்க பௌஷ மருமகள்கிட்ட சொல்லட்டுமா? ஹரே ராம், ஹரே ராம். அம்மா, நீ ரொம்ப பொல்லாதவளாம், இவாளுக்கு அடங்கி நீ நடக்கிறதே இல்லையா, அதனால உன்னை இந்த மாதிரி மிரட்ட சொன்னாங்க. மிரட்டுறப்ப நாங்க வந்து விரட்டுறாப்புல விலக்கி அவளை எங்க காலில் விழ வைக்கிறோம். இதை முடிச்சா பை பொண்ணு தர்றேன்னு சொன்னாரு. நாங்களும் இந்த பெரிய மனுஷன் பேச்சை நம்பி உன்னைய மிரட்டிட்டோம்மா. வேஷக்காரர்கள், உடம்பெல்லாம் நாமம், உள்ளமெல்லாம் நஞ்சு. இதற்கு என்ன சொல்கிறீர்கள்? அப்பா ஹரி, ஆத்திரப்படாதப்பா, அவ்வளவும் பொய். எங்களுக்கு லக்ஷ்மியை இப்படி தண்டிக்கிறதுனால என்னப்பா பலன்? உங்க காலில் விழ வச்சேல, அது போறாதா? இவாளண்ட வீட்டுல தான் நான் படுறது போறாதுன்னு வெளியிலேயே என்னை இப்படி அவமானப்படுத்துறா. எனக்கு எதுக்கு இந்த வாழ்வு? எங்க அப்பா மாவத்துக்கு போறேன், தயவு செஞ்சு என்னை அங்க கொண்டு போய் விட்டுடுங்க. இரு, நீ போவானே, இந்த தரித்திரங்கள் தொலைட்டுமே. மருமகளை வச்சு வாழ தெரியலன்னா இந்த மாதிரி அயோக்கியத்தனமா? அப்பா ஹரி, வேணும்னா மாதிரிதாச கேளப்பா, எல்லாம் தெரியும். எனக்கு ஒண்ணுமே தெரியாதப்பா. உங்க அப்பாவுக்கு வயசா சொல்லியோ என்னமோ உளர்றாரு. ஒழுங்கா லட்சுமி இருந்து வாழ இஷ்டம் இருந்தா வாழுங்க, இல்லையானா இப்ப தொலைஞ்சு போங்க. நல்லதப்பா, கடவுள் உங்களை காப்பாற்றட்டும். வரோம்.
இதுவும் ஒரு நன்மைக்குத்தான்.